ஒரு காலத்துல கிரிக்கெட் அப்படின்னா ஒன் டே மேட்ச். இப்போ 2020 கூட அதிகமாயிடுச்சு. T10 அப்படின்றது வந்துருச்சு. ஒரு காலத்துல 3 மணி நேரம் படம் பார்த்தோம். இப்போ 30 செகண்ட் ரீல் கூட ஸ்கிப் பண்ணிடுறோம். ஒரு காலத்துல லெட்டர் எழுதணும். இப்போ எதிரில் இருக்கிறவங்க டைப் அடிக்கிறது கூட 2 செகண்ட் மேல போச்சு அப்படின்னா டென்ஷன் ஆயிடுறோம். இப்படி உலகம் வேகமா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்மளுடைய பொறுமை தான் குறைஞ்சிருச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குங்க. அவசரமானால் அண்டாவிலும் கை நுழையாது. இந்த பழமொழி வேகத்தை பத்தினது மட்டும் இல்ல, பொறுமையை இழந்த மனிதனை பத்தி சொல்லுது. சைக்காலஜில இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, நீட் ஃபார் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது காத்திருக்கிறதா அல்லது உடனடி சந்தோஷமா அப்படின்னு பிரெயின்ட்ட கேட்டா உடனடி சந்தோஷத்தை தான் அது தேர்ந்தெடுக்குமாமா. அதனால தான் 30 செகண்ட்ல ஒரு ரீல்ஸ், 10 நிமிஷத்துல ஒரு ஃபுட்டு, 5 நிமிஷத்துல பேங்க் லோனு, ஒரே ஒரு கிளிக்ல ஷாப்பிங், வாட்ஸ்அப்ல 2 நிமிஷம் லேட்டா ரிப்ளை வந்துச்சுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு டென்ஷன். ஒரு வெப்சைட் 5 செகண்ட்ல ஓபன் ஆகல அப்படின்னா வேற வெப்சைட். ஒரு வேலை இருக்கு ஆனா அதுக்கு 6 மாசம் நீங்க ட்ரைனிங் போனோம் அப்படின்னா வேற ஏதாவது ஈஸியான வேலை இருக்கா அப்படின்னு கேட்கறது. 2 வருஷம் ஒரு பிசினஸ் பில்ட் பண்ண பொறுமை இல்லாம குவிக் இன்கம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தப்பான வழியில போறது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல சின்ன சண்டை வந்தாலும் உடனே பிரேக்கப். ஒரு மேரேஜ்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா உடனே டைவர்ஸ். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கத்துக்கல, நம்மளுக்கு யாரும் கத்தும் தரல. அடுத்த ஆப்ஷனை தேடுறதுக்கு தான் கத்து தந்திருக்காங்க, கத்துருக்கோம். டெக்னாலஜி அப்படின்றது வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம மனசும் அதே வேகத்துல வாழணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 9 மாசம் ஆகும் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு, பல வருடங்கள் ஆகும் ஒரு விதை மரம் ஆகிறதுக்கு. ஒரு விஷயத்துல நம்பிக்கை அப்படின்றது டைம் எடுத்து தான் உருவாகும். ஆனா வாழ்க்கை மட்டும் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி ஒரே கிளிக்ல மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாங்க, அவசரமானால் அண்டாவிலும் கை நுழையாது. உலகம் வேகமா போகட்டும், ஆனா வாழ்க்கையை வேகப்படுத்த முயற்சியே பண்ணாதீங்க. சில விஷயங்கள் வெயிட் பண்ணாதான் கிடைக்கும். அதனால வேகம் வெற்றியை தரலாம், ஆனா பொறுமை தான் நிலையான வெற்றியை தரும். யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.